ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்மளது வந்து சீவி காய போட்டாச்சு சரிங்களா. இன்னும் கால்வாசி இருக்குது, வீட்டில் இருக்குது சரிங்களா. அதுவும் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம அதை தொட்டு ஃபீல் பண்ண பார்க்குறோம். வெயில் காக்கா, என் தலைக்கு மேலே காக்கா அழகாக இருக்குது. சிட்டிக்குள்ளே எங்கெங்க காக்காலாம் பார்க்க முடியுது தான் இங்கே இருக்குது. காக்கா காக்கா இங்கே வா, என்ன பயமே இல்லாமல் நிற்கிது. இதே மாதிரி தாங்க புரட்டாசி மாதமும் சாமி கும்பிட்டேன் நான். புரட்டாசி ஆடியோ சாமி கும்பிடும்போது காக்கா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போதே கையிலேருந்து கொத்திட்டு போயிடுச்சுங்க. சரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், டச்சிங் ஃபீலிங். சூப்பராக கஞ்சிச்சு. இந்த இது சத்தம் எப்படி வருது பாருங்க. இந்த சத்தம் வரணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த 35 கிலோ அது வந்து ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. அது எல்லாமே நாளைக்கு தான் காயும்னு நினைக்கிறேன். சன்லைட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால கிளார் அடிக்குது. சரி, மூட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு கவுத்துவோம். இது காஞ்சிருச்சு, இதெல்லாம் கொஞ்சம் காயும். நப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு இதில் போட்டுக்குவேன். இது எல்லாமே ஒரு இதில் போட்டுக்குவோம், இது மட்டும் தனியாக போட்டுக்கலாம். பறந்துருவேனாட்ருக்குங்க, பறந்துருவேனாட்ருக்கு. யாருங்க இதுலேயும் இதில் மட்டும் அள்ளி இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு கீழே வச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வருவோம் சரிங்களா. இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்க முடியாது, வெயில் வேறு சூப்பராக அடிக்குது. அந்த மாடியிலேருந்து ஒருத்தர் இங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. தினம் சிங்கிளாக தான் இருப்பார்ட்ருக்கு. அந்த க்ரீன் கலர் எதிரில் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்னடா இந்த பிள்ளை தினமும் வந்து வீடியோ எடுக்குது, வயசானவர் தான். என்னடா இந்த பிள்ளை தினம் வீடியோ எடுக்குது, என்னவோ பண்ணுது, ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரியலையேன்னு ஒரு ஆர்வத்தோடய உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இது கீழே இறக்கி வச்சுட்டு சட்டார்னு ஓடியாருவோம் ஓகேங்களா. இங்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னவோ பண்ணுது, பட் என்னன்னு தான் தெரியலையே, புரியலையே அப்படின்னு. சரி ஓகே, ஏதோ ஒரு மூட்டை. ஓஹோ, வெயிட்டாக இருக்குங்க. பேய் மாதிரியே இருக்குனுங்களா. நடந்து நடந்து துரும்பாயிடுது நடுறது. அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. சன்லைட் செமையாக அடிக்குதுங்க. அல்வா பறந்துச்சு காத்துக்கு. சரி, இதே அள்ளுவோம். கஷ்டப்பட்டு காய வச்சோம்னா இந்த இடத்துல வந்து விழுந்துடுது. சரி ஓகே, இங்கே வருங்க, சன்லைட் சூப்பராக அடிக்குதுல்ல. சன்னே, ஐ லவ் யூ சன்னே. சூப்பராக அடிக்குதுங்க. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டு வந்துட்டு இங்கே அவன் உட்காந்துருந்தானா, சரி வீடியோ எடுக்கலான்னு உட்காந்தேன். எஸ்கேப் ஆகிட்டான். இங்கே பாருங்க, தூக்கிட்டு வந்து எல்லாமே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரி, இந்த வீடியோ இதோட முடித்து கொள்ளலாம். சரி, எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய். மாடியிலேருந்து இன்றைக்கி டூர் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் முறுப்பாக காய போட்டு எடுக்கிற வரைக்கும் நம்ம மாடியிலேயே தான் கெதியாக இருக்கும் சரிங்களா. அதனால் ஸ்கின் டேன் ஆகாமல் பார்த்துக்கலாம். இன்னும் நைட்டுக்கு வந்து நான் இன்னும் சீவரதெல்லாம் பாக்கி இருக்கேன். அதுவும் சீவி முடிச்சு ஒட்டுக்காக காய போட்டு எடுத்துகிட்டு எத்தனை கிலோ இருக்குது அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும். இதில் இவ்வளோ ஒரு வேலை இருக்கான்னு உங்களுக்கும் தெரியறதுக்காக தான் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். பாதியை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கலை. கொஞ்சோண்டு எடுத்ததே இவ்வளோ இதாக இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புகிறேன். ஸோ டாட்டா எல்லாத்துக்கும் பாய். இங்கே பாருங்க.